வணக்கம் அன்பான பிள்ளைகளே. எப்போதும் எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் சந்தோஷமோடு நீங்கள் கவனமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் நாங்கள் இப்படி ஒரு சூரியகாந்தி மலர் இதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதற்கு இதோ இந்த நிறத்திலான கடதாசி எங்களுக்கு தேவை. நான் இப்போ எடுத்திருக்கிறேன். இதற்கு சூரியகாந்தி பூ செய்கிறதுக்கு இதோ மஞ்சள் கலர் மண்ணிறத்திலான இந்த கடதாசிகள். இதை நான் இப்படி சதுரமாக வெட்டி எடுத்து வைத்திருக்கிறேன். இதை முதல்ல நாங்கள் இந்த சூரியகாந்தி பூவினுடைய இதழ்களை செய்வோம். இப்போ இதற்கு நாங்கள் இதோ இந்த கடதாசியை இரண்டாம் மடித்து மீண்டும் எடுத்து விரித்து மறுபக்கமாக மடிப்போம். அது பிறகு பாருங்க, இந்த பகுதியை நடுவுக்கு எடுத்து இப்படி நடுக்கோடுக்கு வர மாதிரி மடித்துக் கொள்வோம். அதே போல மறுபக்கத்தையும் எடுத்து இப்படி மடித்து விரித்து இதோ பாருங்க இப்படி மடிப்போம். அதன் பிறகு இதை விரித்து மறுபக்கம் திருப்பி இதோ இந்த மூளையை இந்த நடுவுக்கு வர மாதிரி இப்படி மடிப்போம். அதே போல் 4 மூலைகளையும் இப்படி உள்பக்கமாக எடுத்து நாங்கள் மடிப்போம். இனி இதை விரித்து ஏற்கனவே நாங்கள் மடித்து வைத்திருந்த அந்த கோடு இருக்குத்தானே, பாருங்க இந்த கோடு தெரியுது. அதை இப்படி கொஞ்சம் மீண்டும் நாங்கள் விரித்து இப்படி மடித்து எடுத்துக்கொள்வோம். இனி பாருங்க இந்த இந்த உயரமாக இந்த பாருங்க இந்த மலை போன்று இப்படி அமைப்பை கொண்ட உயரமான பகுதிகள் வருந்தானே, அதை இப்படி மடிப்போம். இது பாருங்க 4 பக்கத்தையும் இப்படி. இதற்கு முதலே நாங்கள் இது மாதிரி செய்திருக்கிறோம் நிறைய. கண்டிப்பாக உங்களுக்கு பழக்கப்பட்டு இருக்கும். ஆகவே உங்களுக்கு கடினம் சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை மீண்டும் பாருங்கள். பார்த்து இதை எப்படி நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம்ங்கிறத பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இப்போது இதே போல் நாங்கள் அமைப்பை ஏற்படுத்தி நிறைய கைவேலைகளை செய்திருக்கிறோம். இனி பாருங்கள், இதை இந்த பகுதியை மடித்து இப்படி உள்பக்கமாக இப்படி மடிப்போம். அதே போல் இதோ இந்த சதுரம் அமைப்பில் வந்து இதை இப்படி உள்பக்கமாக மடித்து பாருங்க, இப்படி மடித்து அடித்து எடுப்பது போல். அதன் பிறகு மேலிருந்து கீழ் நோக்கி இதோ பாருங்க. இனி இந்த இடத்துல விரலை வைத்து விட்டு இந்த இடத்துல நடுவில் அழுத்தி ஒரு சின்ன முக்கோணம் வரும் பாருங்க. 2 முக்கோணங்கள் வரக்கூடிய மாதிரி இப்படி நீளமாக இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். அதே போல் இதோ இந்த மாதிரி செய்து பார்க்கலாம். இந்த பக்கம் இது பாருங்கள் இப்படி மடிக்கிறோம். அதன் பிறகு அழுத்தி விட்டு இதை நிமிர்த்தி இதோ இந்த இடத்துல விரலால் அழுத்தி அப்படியே 2, அதாவது நன்றாக இதை அழுத்தி இந்த 2 சின்ன முக்கோணங்கள் வரக்கூடிய மாதிரி இப்படி நீளமாக நாங்கள் மடித்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, 2 மடிக்க வேணும். அதன் பிறகு இதை விரித்து நடுப்பக்கமாக இப்படி அழுத்தி இதோ இப்படி நீவி விட வேணும். சரியா? இதோ 4 பக்கங்களையும் இப்படி மடித்து எடுத்தாச்சு. இனி நாங்கள் இதோ இந்த பகுதி இருக்குதானே, இதை எடுத்து இப்படி இதில் இப்படி உயரமாக நாங்கள் மடிப்போம்.
4 பக்கங்களும் இப்படி மடிக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த இப்படி நீளமாக இருக்கிற இந்த பகுதியை உட்பக்கமாக நாங்கள் இப்படி மடிக்கணும். இது பூ பக்கத்தை நாங்கள் செய்துட்டோம். இப்போ இந்த பூக்களின் நடுவில் இருக்க இந்த பகுதியை நாங்கள் செய்யலாம். அதற்காக நான் இந்த மண் நிறத்திலான கடதாசியை எடுத்திருக்கிறேன். இது 2 அப்படி மடிப்போம். மீண்டும் 2 மடிப்போம். இதோ கடித உரை போல இதை நாங்கள் 4 பக்கமும் மடித்துக் கொள்வோம். இன்னொரு முறையும் அதே பக்கத்திற்கு நாங்கள் இன்னொரு முறையும் மடித்துக்கொள்வோம். இப்படி கடித உரையை போல. ரெண்டு முறை நாங்கள் மடித்தந்தானே, இனி 3வது முறையும் நாங்கள் அதே பக்கத்துக்கு இப்படி மடிப்போம். வேறு பக்கம் மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் ஏற்கனவே மடித்த 2 முறை மடித்த அதே பக்கத்துக்கு 3வது முறையும் நாங்கள் இப்படி மடித்து கொள்ளுவோம். இதோ கொஞ்சம் இப்படி 3வது முறை நாங்கள் இப்படி மடக்கும் போது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் மடக்கி மடக்கி வரும்போது கணம் அதிகமாகும். ஆகவே இதுதான் இந்த பூவினுடைய நடுப்பகுதி. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, இந்த சூரியகாந்தி மலர்ந்த நடுவில் இப்படி இருக்குமெண்டு. அதனுடைய சரியான அழகான தன்மை எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் இப்படி நாங்கள் பேனையால் கோடுகளை கீறிக்கொள்ளலாம். இனி இதை எடுத்து இதோ நான் இதை எப்படி சேர்க்கலான்னு பார்ப்பேன். இப்போ நடுவில் இந்த பகுதி இருக்குது தானே, இதோ இந்த முக்கோணங்களை இப்படி அருகில் எடுக்கும்போது இந்த இடத்துல பாருங்க இடம் இருக்குது. இங்கே ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி இருக்குது தானே, இதுக்குள்ள இப்படி செருக வேணும். அதன் பிறகு இதுலேயும் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது பாருங்கள், 4 பக்கங்களையும் இருக்குது. ஆகவே இதை இந்த இடத்துலையும் இப்படி செருகி கொள்ள வேணும். அதுபோல் இந்த பக்கத்துலேயும். ஆகவே 4 பக்கங்களையும் இருக்கக்கூடிய இந்த பாக்கெட் போன்ற அமைப்பினுடைய இந்த நடுப்பக்கத்தை நாங்கள் செருகி கொள்ள வேணும். இனி இதை கொஞ்சம் நாங்கள் அழுத்தி இப்படி எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதோ பாருங்க சூரியகாந்தி மலர் எவ்வளவு அழகாக இருக்குது. இது போல் நிறைய செய்து பார்க்கலாம். நீங்களும் இன்றைக்கி செய்து பாருங்கள். இன்னும் நாங்கள் நிறைய படித்துக்கொள்வோம். தொடர்ந்து எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.